Ravi Group presents Turin Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co-being Pothis, Engludia print partner The Hindu, theatrical partner A&R Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது டூரின் டாக்கீஸ் ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ் 2026. ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. Please request our dearest இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் to join us on stage. That is you, sir. That is you. That is the emotion that you bring to cinema. வெற்றிமாறன் சார், I'll start with you, please. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். ஒரு பெரிய க்ளோஸான ஒரு நண்பர், அதாவது இந்த டீ கடையில் ஆரம்பிக்கிற ஒரு நட்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு விருது விழாவில் வந்து இவ்வளோ அழகாக ஒன்றா நிற்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார். இந்த ஸ்டேஜ் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்டேஜ் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் 2 பேர் மீட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ராம் வந்து ஆஸ் அ ரைட்டர் எப்போவுமே வந்து அ வெரி அன்கன்வென்ஷனல் ரைட்டர். எந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளேயுமே அவரோட ரைட்டிங்கை வைக்க முடியாது. ஓரளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும். மீதி எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி அதை பிரேக் பண்ணுறது மட்டுமே வேலையாக பண்ணக்கூடிய ஒரு ரைட்டர் அவர். அண்ட் இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் யங்ஸ்டர்ஸ், அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு, நல்ல படம் எடுக்கணும்னு விரும்புகிற இளைஞர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ராம் தான். நாங்கள் எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணும்போது ஒரு 500, 600, 750 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் கலந்துக்குவாங்க. அதில் வந்து உங்களுடைய இன்ஸ்பிரேஷனல் டைரக்டர்ஸ் யார் தமிழில் இருந்து அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 பேர் எழுதணும்னு சொல்லியிருந்தோம்னா குறைந்தபட்சம் அதில் 50% பீப்புள் ஃபஸ்ட்டு பேர் ராம் தான் வச்சுருக்காங்க. ஸோ ஹீஸ் பீன் சச் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நாட் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நாட் ஜஸ்ட் அ ரைட்டர் ஒரு டைரக்டர். தமிழ் சினிமாவில் எந்த இயக்குனரும் பண்ணாத ஒரு ரோல் வந்து ராம் பண்ணிட்டு இருக்காரு, விச் இஸ் பீங் அ மென்டார் டு யங் அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ். அவரை he is so accessible to so many young people, filmmakers. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் யார் என்ன புது படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ராமுக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்ம ஒரு நல்ல கதை வச்சுருக்கோம், ராம கான்டாக்ட் பண்ணால் அவர் நம்மளை கைட் பண்ணுவாருன்னு. அண்ட் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்லேயும் வந்து ராம தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, ஏதாவது நல்ல ஃபில்ம்ஸ் வந்திருக்கா. அண்ட் அது ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதோட விடுறது கிடையாது. அதை வந்து த்ரூ அவுட் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புறது. ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், எனக்கு அவினாஷ் வந்து எனக்கு ஒரு 3-4 இயர்ஸாக தெரியும். ஆனால் அவர் எடுத்த படம் வந்து நான் பார்க்கல. ராம் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் ஏன் இன்னும் பார்க்காம இருக்கீங்க, பாருங்கள். ஏன்னா அது பார்த்து அப்புறம் அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணார். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ, செகண்ட் டைம் ரிலீஸ் ஆனப்போ அவர் தான் ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இஸ் பீன் சச் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஒரு பெரிய என்கரேஜிங் ஃபேக்டராக வந்து தமிழ் சினிமாவில் இருக்கார். தட் இஸ் அ கிரேட் ரோல் தட் இஸ் பிளேயிங் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் தட் ராம் இஸ் ஏபிள் டு டூ தட். Thank you so much, Vetri sir. Thank you very much. And Ram sir, எனக்கும் நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசை. நிறைய பேரின் சார்பாக கேள்விகளும் இருக்கு. பட் கேள்விகளுக்கு முன்னாடி உங்க மனசுல நண்பர்கிட்ட இருந்து விருது வாங்கினது ஒரு அற்புதமான இயக்குனர். இன்னொன்று பறந்து போ பற்றி சொல்லணும்னா, அந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் சொன்னார், நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு லைட்டராக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன் வெற்றி, ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு படம் பார்த்தப்போ அண்ட் இன்னொன்று சிவாவை வந்து ப்ரொட்டாகனிஸ்டாக காஸ்ட் பண்ணுறது, அந்த டெசிஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் படம் பார்த்துட்டு நானும் அதை சொன்னேன் அவர்கிட்ட, ரொம்ப கரெக்டான டெசிஷனு, வேறு யார் பண்ணாலும் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல அது அப்படின்ற மாதிரியானதாக இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்டுக்காக அந்த ரைட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் மாறுன்றது ஒன்று. பட் இருந்தாலும் everybody in the film had done very well and நீங்க சொன்ன மாதிரி it felt really liberating. 2 விஷயம் ராம் சார் நான் உங்ககிட்ட பார்த்தது. ஒன்று வந்து இந்த விருது விழாலாம் நீங்கள் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணீங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று. I've seen that in you sir, because your only love forever is cinema. அது பேரன்பாக இருக்கட்டும், தங்கமீன்களாக இருக்கட்டும், இன்னைக்கு பறந்து பூவாக இருக்கட்டும், யோர் இம்மென்ஸ் லவ் ஃபார் சினிமா. சார் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளே உங்களை உட்கார வைக்க முடியாது, உங்கள் பாக்ஸே இந்த உலகம் தான், அதுக்குள்ளே கூட உங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஒரு நண்பன் கிட்ட, ஒரு அற்புதமான இயக்குனர்கிட்ட, தமிழ் சினிமாவோட இமோஷன் கிட்டேருந்து ஒரு விருது வாங்குறது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது.
ஐ திங்க் நாங்கள் ரெண்டு வந்து 20 years we are here for 2 decades in this industry. ரெண்டு பேரும் going to be ஸோ ரெண்டு பேரும் இரு தசாப்தங்கள் கிட்டத்தட்ட எங்கள் சாரோட வார்த்தையில் சொல்கிறதா இரு தசாப்தங்கள் ரெண்டு பேரும் இருந்துட்டோம் அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. லைக் ஏன்னா ஃபஸ்ட் ஃபிலிம் ஆரம்பிப்போ நாங்கள் இவ்வளோ பெருசாலாம் யோசிக்கல, ஏதோ முதல் படம் எடுத்தால் வீட்டுக்கு போயிடலாங்கிற மாதிரி தான் இருந்தோம். பட் அது எப்படி நடந்துச்சுன்னு தெரில. இப்போ வெற்றி சீனியர், நான் ஜூனியர் ஆகிட்டேன். ஏன்னா இப்போ அவார்டு கொடுக்குறப்ப ஸோ வெற்றி இப்போ யங் ஃபிலிம் மேக்கர்ஸோட இருக்கேன், நீங்கள் அடுத்த கேக்கோட இருக்கீங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டு ஷேர் த ஸ்டேஜ் வித் வெற்றி. சூப்பர் சார். அந்த படத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான லைன், வேர் இஸ் அன்பு அன்பு காணவில்லை. அந்த சொசைட்டியை பார்த்து நீங்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா எந்த விஷயத்துக்காக கேட்பீங்க? நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குல்ல சார்? தேங்க்ஸ் தான் சொல்லணும். பறந்து போவை, அதாவது நான் இப்போ வெற்றி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நான் யோசிச்சேன். ஏன்னா நான் ஒரு ஹியூமருங்கிறத ட்ரை பண்ணுவேன்னா எனக்கே தெரியாது, அது ஒன்று. அப்போ ஹியூமர் ட்ரை பண்ணுறோம். அப்போ ரைட்டிங் ப்ராசஸ்லேயே ரொம்ப முதலாக அது டிஸ்னி ஹாட்ஸ்டார், இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஆகிடுச்சு. அவங்க பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேட்டனால ஒரு ஸ்கிரிப்ட் முதலாக நான் ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்த படம் பறந்து போ. அண்ட் அதில் அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் எனக்கே நான் படம் எடுத்து எடிட் பண்ணி பார்க்குறப்ப ஓகே சிரிக்க முடிஞ்சுது. ஸோ அது பெரிய டெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வெற்றி சொன்ன மாதிரி அது ஒரு பாக்ஸ்குள்ளே இல்லாத ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, பட் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவாக புரிய முடியாத மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. அண்ட் அதுக்கு முன்னாடி என் படம் வந்து 2019. ஸோ அதுக்கும் ஆல்மோஸ்ட் 7 years நினைக்கிறேன், 7 years. மக்களுக்கு மெமரியில் இருப்போமா, அந்த படம் பார்க்க வருவாங்களா? ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ மீடியா இல்லை. லைக் 2019 to 2025 எனக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனல் ஒரு 1050 ஃபேமஸ் யூடியூப் சேனல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் என்னென்னமோ மாறிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் தேட்டருக்கு இந்த படம் பார்க்க வருவாங்களா? அப்புறம் மிர்ச்சி சிவா சாருக்குமே தேட்டருக்கு படம் வருது, ஆனால் அதை பார்க்கறது தான் யாருமே வரல அது வரைக்கும். அப்படி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு நடுவில் வருவாங்களா வரமாட்டாங்களா இப்படி பல கேள்விகளோடு அந்த படம் வந்துச்சு. பட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷோ சமூகம் வந்து பயங்கரமாக ரிசீவ் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. அந்த கதையினுடைய அளவு என்னவோ, வியாபாரம் என்னவோ, அதுக்கேற்ற அளவில் அந்த படம் வியாபாரம் பண்ணுச்சு. யாருக்கும் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தலை. எவ்ரிபடி லாஃப்ட். இப்போ முன்னாலாம் எப்படி இருக்குன்னா, நம்ம படத்தை பாராட்டுறவங்க எல்லாமே ஒரு 18 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் இருப்பாங்க. இப்போ 8 வயசு 9 வயசு பசங்கள்லாம் பறந்து போக பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு இனி வேலைக்கு வந்து படம் பார்ப்பாங்களா, அது வரைக்கும் நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ இவென்ட் டு த 8-year-old பாய்ஸ் அண்ட் கிட்ஸ். அண்ட் இப்போ எனக்கு நிறைய குட்டி பசங்களோட க்ரஷர்ஸ் பற்றி கதை சொல்கிறாங்க. பார்ட் 2 எப்போன்னு கேட்குறாங்க. என் பையனோட ஃப்ரெண்டு நான் ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்கேன் அங்கிள்ங்கிறான், 7th standard. அதனால் லைக் ஐம் ரியலி லிவிங் அ வெரி ஹாப்பி லைஃப். ஏன்னா நிறைய கிட்ஸ் ஆர் இன்ட்ராக்டிங் வித் மீ அண்ட் புதுசாக நிறைய வேர்ட்ஸ் கற்றுட்ருக்கேன். ஸோ சமூகத்தில் சொல்கிறது இருந்தால் we can learn from kids. They are actually progressive, better than us. அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். We can enjoy the life. Kanan Ravi Group presents Tour and Talkies Frame and Fame Awards 2026, powered by Puma Shirts and Dhotis, Naturals, GT Holidays, Dr. MGR University, co-presented by Super App, the co being Pothys, எங்களுடைய print partner The Hindu, theatrical partner ANR Cube Virtual Production. Radio partner Hello FM, printing partner RS Graphics, refreshment partner Sri Krishna Sweets, PR partner V for You, photography Wonder Visuals, hospitality partner Park Alensa, medical partner Apollo Hospitals. இது Touring Talkies Frame and Fame Awards 2026. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.